ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையே. வாத்தியார் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, மகளுக்கும் மகனுக்கும் இடையில போக வேணாம், அவங்க சந்தோஷம் வந்து கெட்டு போகக்கூடாது, அதனால் இந்த பிரகாஷ்காக நான் போய் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வாத்தியாராச்சே எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டாரு. இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வாசவில் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சக்தி குடும்பம் மொத்தமும் வந்துருச்சுங்க. இதில் சிக்கல் சிவபதியும் வந்துருச்சு. சிக்கல் சிவபதியோட சம்மந்தியாக இருந்துக்கிட்டு என்ன தப்பு பண்ணாலும் உள்ளே இருக்கலாமா, வெளியே வாங்க கிளம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படையெல்லாம் கிளப்புறாரு. நீ என்ன வேணா கிளப்புப்பா தம்பி, தப்புனா தப்பு தான்ப்பா, நான் வாத்தியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு நம்ம சிக்கல் சிவபதிக்கு. நம்ம வேலனுக்கும் ஒன்றும் புரியல என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. சக்திக்கு ஒன்று மட்டும் தெரியுதுங்க, ஏதோ நம்ம நல்லதுக்காக அப்பா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல, பிரகாஷை கொண்டுட்டேன்னு சொன்னதுனால சரி விட்டுருப்பா, நீ வந்துரு, அவங்க அப்பா வந்து ஏன் வர மாட்டாங்கிறாரு, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பிடிச்சி இழுக்கிறாங்க. எப்படிங்க பெத்தப்பாவை ஜெயிலுக்குள்ளே விட்டுட்டு எப்படி ஒரு பொண்ணால் நிம்மதியாக இருக்க முடியும், அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே, உங்கள் அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீ எழுதிட்டு வரையே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டாங்க. முதல்ல பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹஸ்பண்ட்ஸு அதை கொடுக்கறதே இல்லை, எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறதில்ல. அதை விட்டுட்டு இப்போ வந்து உட்காந்து குமுறுதே குடையுதேன்னா என்ன பண்ணுறது. கடைசியாக அப்புறம் வந்துட்டு நீ என்னை புரிஞ்சுக்கல, நீ என்னை ஏற்றுக்கலான்ட்டு 9 பேச்சு பேச வேண்டியது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருச்சு. அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பூசாரி வந்து நிற்கிறாரு. என்னடா ஓதுறதுக்கு பூசாரி வந்து நிற்கிறாரு, திடீர்னு தெரிஞ்சு போச்சோ நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்க, நீ வந்து சம்மந்தி ஜெயிலில் இருந்து வெளியே எடுக்காதான்னு சொல்லிட்டாரு.